Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. Happy New Year 2024. 2024 ஆண்டில் அடியெடுத்து வைச்சாச்சு நம்ம எல்லாருமே. பழையதெல்லாம் கழிந்தது, புதியதெல்லாம் இனிமேல் நம் வாழ்வில் புகும். இந்த 2024 ஆண்டோட இந்த முதல் நாளில் நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது எதற்கானது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே சிரித்த முகத்தோடு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா அப்போ நீ சிரித்தாதான் அந்த நாள் முழுவதும் சிரிச்சுக்கிட்டே இருப்ப, நீ அப்போ அழுதேன்னா அந்த நாள் முழுவதும் அழுதுகிட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ட்ரூத்தும் கூட. நம்ம காலையில் எந்திரிக்கிறப்ப நம்ம அழுதுட்டு இருந்தோம்னா அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே தான் போகும். அதே மாதிரி நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணால் அந்த டே ஃபுல்லாக அதே மாதிரி தான் போகும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம மார்னிங் ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணோம்னா அந்த டே ஃபுல்லாக ஹாப்பினஸ்ஸாக போகும். அதே மாதிரி தான் இந்த 2024 ஆண்டோட இந்த முதல் நாளில் நம் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்கள், சந்தேகத்தை, அந்த டிப்ரெஷன் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு சந்தோஷங்கிறத மட்டும் நம்ம மனதில் வைத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த ஆண்டில் குலதெய்வத்தோட வழிபாடு மிக மிக முக்கியம். இங்கே குலதெய்வம் ஊரில் இருக்குதுங்க, என்னால் போக முடியலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறது? இப்போ குலதெய்வம் ஐயனாராக இருக்கலாம், அது ஒரு கிராமத்தில் இருக்கும். நான் சென்னையில் இருக்கேங்க, போக முடியலை அப்படின்னா அந்த சென்னை உங்கள் சிட்டிக்குள்ளேயே எங்கே ஐயனார் கோயில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கே போய் இதை நாங்கள் உங்கள் குலசாமியாக நினைத்து வழிபாடு நடத்த வேண்டும். கண்டிப்பாக பாக்கு, வெத்தலை, தேங்காய் பழம் வைத்து தேங்காய் உடைக்க வேண்டும். உடைத்து வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக அமையும். அதே நேரத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடும் மிக மிக முக்கியம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் முருகப்பெருமான இஷ்ட தெய்வமாக நினைத்து வழிபடும் போது அவர்களுக்கு கூடுதல் பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான இஷ்ட தெய்வமாக நினைத்து உங்களுடைய முருகப்பெருமானுக்கு இன்றைய நாளில் சென்று கோயிலில் ஒரு நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுங்க. ஆறுபடை முருகனுக்கு எப்பவும் விளக்கேற்றும் போது 6 விளக்குகளை ஏற்றும் போது நம்ம இருக்குகின்ற 6 விதமான தீமைகள் எல்லாமே அகன்று நமக்கு நன்மையை மட்டுமே நடக்கும். முக்கியமாக நம்ம நினைக்கக்கூடிய, எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் மிக விரைவிலேயே கிடைக்கும். மிக விரைவிலேயே தை மாதம் வரப்போகுது. இன்னும் எண்ணி 13 நாள் தான் இருக்குது. தை மாதம் பிறந்துச்சுன்னா தைப்பூசம் கண்டிப்பாக வந்துடும். முருகப்பெருமானுக்கு மிக மிக விசேஷமான நாள். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை பிரதான தெய்வமாக நினைத்து கொண்டு அவர்களையும் நீங்கள் இன்றைய நாளில் வழிபாடு செய்து வாருங்கள். சிரித்து கொண்டே இருங்க. இந்த இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷமானதாக போகும். நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடி நடக்கணும்னா அதற்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு மிக மிக முக்கியம். பாக்கு, வெத்தலை மற்றும் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் உங்களால் முயன்றவர்கள் அம்மனுக்கு சேலை சாத்தலாம், இல்லை துண்டு வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முயன்ற அளவு இயன்ற காணிக்கையை இன்றைக்கி செய்வது மிக மிக விசேஷமானதாக இருக்கும். இந்த 2024 உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கானதாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் விரைவிலேயே நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையணும் அப்படின்னு என்னுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நான் வழிபாடு செய்ய போகிறேன். இன்றைக்கி நீங்களும் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. இவர்களுடைய அனைத்து சக்திகளும் நமக்கு ஒருங்கிணைந்து இருக்கும்போது நம்மளுடைய கோரிக்கை மிக விரைவிலேயே நடைபெறும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.